Hello everyone, welcome to Sreesan. இன்னைக்கு இந்த வீடியோல வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. நான் இந்த ஆயில் சூடானோன்னே கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் எக் ஃப்ரை பண்ண போகிறேன், அதனால் அந்த ஆனியனை எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் போட்டு கோஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும், அது அதுக்குள்ளே வெந்துடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருந்தோம் வெங்காயம் வதக்குற டைமில். அவ்வளோதாங்க. எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கலாம். தேங்காய், கொஞ்சம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தண்ணி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த காயெலாம் வெந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் போட்ட பிறகு. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.